டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமா? சில ஸ்டூடெண்ட்ஸ் மேத்ஸ் எக்ஸாமில் சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் தப்பு இல்லாமல் போட்டுருவாங்க. ஆனால் அது நிறைய பேரால் போட முடியல. அது காரணம் என்ன? மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை அவங்க நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் மெயின் காரணம். எங்கள் விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டர்லையும் நான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது மேத்ஸில் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ரெகுலராக 3 to 4 டேபிள்ஸ் கம்பல்சரி எழுதி பார்க்கணும், படித்து எழுதி பார்க்கணும்னு சொல்கிறது முக்கியமானது. காரணம் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் போடலாம். ரெண்டாவது, எக்ஸாமில் டைம் நல்லா சேவ் ஆகும், நமக்கு மிஸ்டேக்ஸ் ரொம்ப குறைவாக வரும். அப்புறம் மாணவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நல்லா டெவலப் ஆகுங்க. நல்லா மல்டிப்ளிகேஷன் பண்ணி டக்குன்னு ஆன்சர் பண்ணால் நல்ல கான்ஃபிடன்ட் ஆகும். மல்டிப்ளிகேஷனில் மனப்பாடம் சாதாரண மனப்பாடம் பண்ணுறது இல்லைங்க, தலைகீழாக கூட சொல்ல தெரியணும். நாங்கள் எங்கள் டியூஷன் சென்டரில் 10th படிக்கிற, 9th படிக்கிற, 8th படிக்கிற, சில 6th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நேரடியாக மனப்பாடம் பண்ணுறதுலாம் தலைகீழாக மனப்பாடம் பண்ணி தலைகீழாக எழுதி காட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, போக போக சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சொல்லணும்னு சொல்லி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இன்ஸ்டண்ட்டாக சொல்லணும்? நான் அதில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள் எது வரைக்கும் மனப்பாடம் பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 12 வரைக்கும், டவுன்வேர்டு 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணால் போகணும். ஆனால் உங்கள் ஸ்கூலில் 1லேருந்து 16 வரைக்கும், டவுன்வேர்டில் 16 வரைக்கும் மனப்பாடம் பண்ணால் அதை பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டண்ட்டாக எப்படி சொல்லணும்? இங்கே பாருங்கள், நான் சில சொல்கிறேன் பாருங்கள். 9 8s are 72, 6 7s are 42, 8 3s are 24, 9 5s are 45. இந்த 6 முடியறதுக்குள்ளே இந்த ஆன்சர் வரணும். அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 9 5s ஆர் முடியறதுக்குள்ளே, அந்த 6 முடியறதுக்குள்ளே அந்த ஆன்சரை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பண்ணால் எக்ஸாமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடலாம். முடியாத ஸ்டூடெண்ட்ஸும் வழக்கம் போல் 9 1 சார், 9 9 2 சார், 18 9 3 சார், 27 9 4 சார், 36 9 5 சார், 45 இப்படி தான் போட்டு 72 வரைக்கும் வராங்க. அது எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமாக, மெமரைஸ் பண்ண ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாட்டம்லேருந்து சொல்ல தெரிஞ்சாலும் சொல்லணும், இன்ஸ்டண்ட்டாக சொல்ல தெரிஞ்சாலும் சொல்லணும். ஓகேவா? பை ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் டேபிள் புரிஞ்சதுன்னா ரொம்ப நல்ல மல்டிப்ளிகேஷன் டேபிளை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறபடி உங்களால் முடிஞ்சால் பாட்டம்லேருந்து கூட சொல்ல கற்றுக்கோங்க. இப்போ சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சொல்லவும் கற்றுக்கோங்க. இது என்ன சார் இப்படி சொல்லிட்டு பாருங்கள். 8 7s are 56, 6 3s are 18, 9 4s are 36. புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களால் எழுத முடியுமா? முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். மேத்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வேர்டு பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணி எங்கள் விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டருக்கு ஆதரவு கொடுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.